ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த தொகுதி மறுவரையறை. தென் மாநிலங்கள்ல அதிகார குரலை ஒடுக்கக்கூடிய வகையில மத்திய அரசு செயல்படுவதாக தமிழகத்திலிருந்து போர்க்குரல்கள் எழத் தொடங்கியிருக்கின்றன. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாக்கள் மீது இறுதி வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. இதனால இன்றைய நாள் இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு வந்த 3 முக்கிய மசோதாக்கள் மீது இன்னைக்கு மாலை 4 மணிக்கு இறுதி வாக்கெடுப்பு நடைபெற இருக்கு. இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்தின் மக்களவை தொகுதி எண்ணிக்கை உயரும் என்றாலும் வட மாநிலங்கள்ல கைவோங்கும் என்பதால தான் இது தமிழக அரசியல்ல அதிக விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 3 மசோதாக்கள்ல முக்கியமானது மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான கட்டமைப்பு மாற்றங்கள் தேவைப்படுவதாக மத்திய அரசு கூறி வருகிறது. அதற்காகத்தான் தற்போதைய மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய திட்டமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இடப்பங்கீட்டு நிலவரத்தை பார்ப்போம். தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களையும், பாஜக 240 இடங்களையும், அதன் கூட்டணி கட்சிகள் 53 இடங்களையும் பெற்றிருக்காங்க. 360 என்ற இலக்கை அடைய தற்போது அதற்கு 67 வாக்குகள் குறைவாக இருக்கிறது. என்டிஏ அல்லாத கூட்டணிக்கு 241 இடங்கள் இருக்கு. இதன் பொருள் காங்கிரசுக்கு 98 இடங்கள் அதிகபட்சம் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஒன்றுபட்டால் அவர்களால் இந்த திருத்தத்தை தடுக்க முடியும். இவர்களில் 7 சுயேட்சை எம்பிக்கள் எந்த குழுவிலும் சேர்க்கப்படல. மக்களவை 541 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் வாக்களித்தால் எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கும் மக்களவையில 360 வாக்குகள் தேவைப்படுகிறது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 59 மக்களவை தொகுதிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல தென் இந்தியாவின் மற்ற மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் தொகுதியோட எண்ணிக்கை கணிசமாக உயரக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல இந்த எண்ணிக்கை உயரும். அதாவது அந்த மாநிலங்களுக்கு பாதிக்கு பாதி கூட எம்பிக்கள் கிடைப்பார்கள். இதனால தென் மாநில எம்பிக்கள் ஆதரவு தேவையில்லை என்ற நிலை உருவாகலாம் என்பதே தென்னிந்தியாவிலிருந்து எழக்கூடிய எதிர்ப்புக்கு முக்கிய காரணம். மேலும் இது குறித்து நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசிய அமித்ஷா, தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக பின்பற்றியதற்காக தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கை மாற்றப்படும் போது அந்த மாநிலங்களின் நலன்கள் பாதிக்கப்படாத வகையில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. தொகுதி மறுவரையறை குறிப்பாக தமிழ்நாட்டில் தேர்தல் காலத்தை முன்னிட்டு இந்த மசோதா கொண்டு வரப்படுவது குறித்து சிலர் அச்சம் தெரிவித்து வருவது தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் தொகுதி மறுவரையறை உடனடியாக அமலுக்கு வரும் ஒன்றல்ல, அதற்கு பல கட்ட நடவடிக்கைகள் அவசியம். முதல்ல தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் ஆய்வு மற்றும் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை தயாரிக்கப்படும். அதன் பின்னர் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைத்தால்தான் அது அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால 2029ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதுவரை நடைபெறும் அனைத்து தேர்தல்களும் தற்போதைய தொகுதி எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே நடைபெறும் என்றும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. இதன் மூலம் உடனடி மாற்றங்கள் ஏற்படும் என்ற அச்சத்திற்கு இடமில்லை என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த நிலையில இன்று மதியம் வரை இந்த மசோதாக்கள் மீதான இறுதிக்கட்ட விவாதங்கள் நடைபெறும்.
அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு டிவிஷன் முறையில வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த விஷயம் மூலமாக நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளும் தரப்பிற்கு போதிய பலம் உள்ளதா, இல்ல எதிர்த்தரப்பிற்கு இருக்கிறதா என்று. குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்ற உறுதியான விளக்கம் அமித்ஷா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழகம் உள்ளிட்ட பல முக்கிய மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.